ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் மாதாந்திர சங்கடஹர சதுர்த்தி வீட்டில் நம்ம எப்படி கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். பொதுவாக விநாயகருக்கு வருஷத்தில் ஒரு தடவை, அதாவது ஆவணி மாதத்தில் வர மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம ரொம்ப விசேஷமாக விநாயக பெருமான 3 தினங்கள், 5 தினங்கள், 7 தினங்கள் இப்படி கொண்டாடி மகிழ்வோம். இதில் மாதமும் ஒவ்வொரு சதுர்த்தி வரும். தேய்பிறை சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி 2 சதுர்த்தியும் வரும். அந்த நாட்களில் வீட்டில் விநாயகருக்கு எப்படி பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். நான் ஏதாவது ஒரு சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது வழக்கம். நான் ஒவ்வொரு அபிஷேகத்தையும் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன். வாராகி அம்மனுக்கும் சரி, முருகப்பெருமானுக்கும் சரி, மகாலட்சுமி தாயார், அன்னபூர்ணி அம்மன், அதுக்கப்புறம் வேல் அபிஷேகம், அதுக்கப்புறம் பெருமாளுடைய அபிஷேகம், சிவலிங்க அபிஷேகம், இப்படி தனித்தனி வீடியோவை நான் கொடுத்துருப்பேன். இதில் விநாயகர் வீடியோ இது வரைக்கும் நான் கொடுத்ததில்ல. ஸோ அதுக்காக நான் தனியாக கொடுத்துருக்கேன். விநாயகருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது நாம் அபிஷேக பொருட்களாக மஞ்சள், சந்தனம், குங்குமம் இப்படி என்ன அபிஷேக பொருட்கள் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு தடையே கிடையாது. ரொம்ப எளிமையான தெய்வம் ஆதலால் நம்ம என்ன அபிஷேகம் செஞ்சாலும் அவர் ஏற்றுப்பார். பொதுவாக காரிய சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் தடைப்பட்டு இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்குது, நம்மளால் அதை செய்ய முடியல அப்படின்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது உச்சிதமான வழிபாடு. பொதுவாக விநாயகர், கணேசன், விநாயகர், கணநாதன் இப்படி பல பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் விநாயகர் அப்படிங்கிற பொதுவான பெயர் இவருக்கு இருக்கு. வினைகளை தீர்க்கும் ஒரு அற்புதமான தெய்வம். அதனால் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப எளிமையாகவே வழிபாடு செய்யலாம். இவருக்கு சாதாரணமாக நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்கிற அருகம்புல் வச்சு கூட வழிபாடு செஞ்சிடலாம். இவருக்குன்னு தனித்துவமாக மலர்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவருக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய அருகம்புல். ரொம்ப எளிமையாக நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய சுண்டலோ அல்லது எந்த ஒரு பால் நிவேதனமோ அல்லது மோதகம் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா, அதாவது கொழுக்கட்டை, இப்படி நம்ம என்ன வேணும்னாலும் இவருக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். இது எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னாலும் கூட பொரி, அவல், கடலை இந்த மாதிரி விஷயங்கள் இவருக்கு படைக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான தெய்வம். ஆனால் நமக்கு ஆபத்து நேரங்களில் உதவுறதுக்கு முன் நம்ம காக்கிறவர். அதனால தான் இவரை முந்தி விநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் விசேஷ நாட்களில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்கிறது போக மாதம் மாதம் வருகின்ற சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வேன். இதில் வளர்பிறையோ அல்லது தேய்பிறையோ எது எனக்கு ஏதுவாக இருக்கோ அந்த நாள் நான் செலக்ட் பண்ணிப்பேன். பொதுவாக சங்கடம் அதாவது சங்கடங்களை தீர்க்க வல்லவர். அதனால தான் இவருக்கு அந்த சதுர்த்தி நாளில் நம்ம விரதம் இருக்கிறோம். சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல். துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பௌர்ணமிக்கு அடுத்ததாக 4ஆம் நாள் வருகின்ற சதுர்த்தி திதியே மாத சங்கடஹர சதுர்த்தி. இதில் வளர்பிறை சதுர்த்தியும் இருக்குது. அதே போல் அமாவாசை அடுத்த 4வது நாட்களில் வர சதுர்த்தியும் இருக்குது. இதை வளர்பிறை சதுர்த்தின்னும், பௌர்ணமிக்கு அடுத்து வர சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது ஒரு சதுர்த்தி நாளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நம்ம வழிபாடு செய்யலாம். தினந்தோறும் என்னுடைய பூஜை அறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னுடைய முதல் வணக்கம் விநாயக பெருமானுக்கு தான். நான் எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் அங்கே விநாயக பெருமான் முதலிடம் இருப்பார். எல்லார் வீடுகள்லையும் அப்படி தான். என்னுடைய பூஜை அறையிலேயே மத்தியில் விநாயக பெருமானை வச்சுருப்பேன். என்னுடைய எல்லா பூஜைகள்லையும் முதல் சமர்ப்பணம் விநாயக பெருமான் அப்படிங்கிறதால என்னுடைய பூஜை அறை மத்தியில் விநாயகர் இருப்பார். அவருக்குன்னு ஒரு தனி மனை அமைச்சு அதில் இந்த கல்லாலான விக்கிரகமும், அதுக்கப்புறம் எருக்கம் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளருக்கு விநாயகர், அதையும் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரேன். வெள்ளருக்கு விநாயகருக்கு அபிஷேகம் தேவையில்லை, அபிஷேகம் செய்யக்கூடாது. ஆனால் இவருக்கு அபிஷேகம் செய்வதுண்டு. மாதத்தில் ஒரு நாள் கம்பல்சரி இவருக்கு அபிஷேகம் இருக்கும். இன்னைக்கு இவருக்கு 5 வகையான அபிஷேகம் செஞ்சுருக்கேன். பச்சரிசி மாவு, பால், தயிர், மஞ்சள், சந்தனம், இப்படி 5 வகையான அபிஷேகம் செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு அபிஷேகம் செய்கிறதுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அபிஷேகம் செய்யும் பொழுது முதல்ல பால், தயிர் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சந்தன அபிஷேகம் கடைசியாக செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கோவில்கள்லையும் இதே விதிப்படி தான் அபிஷேகம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. பெரும்பான்மையான வீடியோக்களை நான் அப்படி செய்கிறது வழக்கம். சில நேரங்களில் நம்ம முன்ன பின்ன மாற்றி செஞ்சுருவோம் இல்லையா, ஸோ அந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருப்பேன்.
ஸோ எனக்கு வந்து ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றிடா. அதே மாரி தான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். முதல்ல பச்சரிசி மாவு, பால், தயிர், மஞ்சள், கடைசியா வந்து சந்தன அபிஷேகம் வந்து செஞ்சிருக்கேன். சந்தன அபிஷேகம் செய்யும் பொழுது விநாயக பெருமான நெனச்சு, விநாயகருக்குரிய எந்த மந்திரம் தெரிஞ்சாலும் சரி, அத உச்சரிச்சு அவருக்கு அருகம்புல் சாத்தி, மலர்களால அர்ச்சனை பண்ணி கடைசியா அபிஷேகம் முடிச்சிருக்கேன். கணபதிக்கு நெறைய மந்திரங்கள் இருக்கு. விநாயகர பொறுத்தவரைக்கும் எண்ணற்ற மந்திரங்கள் இருக்கு. ரொம்ப எளிமையான மந்திரங்கள் கூட இருக்கு. அதனால அவருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுதும் சரி, அர்ச்சிக்கும் பொழுதும் சரி, நிச்சயமாக அவருடைய திருநாமத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்யறது அதீத பலனை கொடுக்கும். பொதுவாக அபிஷேகங்கள் செய்யும் பொழுது நம்ம வந்து மந்திரங்கள் உச்சரிக்க வேண்டியது மிகவும் அவசியம். பொதுவா அபிஷேகம் அப்படின்னும் போதே அங்க மந்திரங்களும் சேர்ந்தே சொல்ல வேண்டும். அப்பதான் அந்த அபிஷேகத்துக்கு ஒரு பலன் இருக்கு. எந்த மந்திரமும் சொல்லத் தெரியாது அப்படின்னாலும் கூட, எந்த சுவாமிய நினைச்சு நம்ம வழிபாடு செய்றோமோ, அந்த சுவாமியின் நாமத்தை நம்ம உச்சரித்துக் கொண்டே அபிஷேகம் செஞ்சாலும் கூட போதும். இப்போ விநாயகர் அபிஷேகம் செய்யும் பொழுது, விநாயகருக்குரிய மந்திரங்கள் சொன்னா, பலன் வந்து அதீத பலன் இருக்கும். விநாயகருக்கு காயத்ரி மந்திரம் இருக்கு சொல்லலாம். விநாயகருடைய 108 போற்றிகள் சொல்லலாம். எப்படி செஞ்சாலும் சரி, அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னாலும் கூட, ஓம் கணாதிபதை நமக அப்படிங்கிற மந்திரத்த 108 தடவ சொல்லி அர்ச்சனை செய்யலாம். நமக்கு ரொம்ப எளிமையாவும் இருக்கும். அந்த மந்திரத்துடைய பவரும் அதிகம். நம்ம செய்யக்கூடிய அபிஷேகத்திற்கும் பலன் அதிகம். அதனால அபிஷேகம் செய்யும் பொழுது ரொம்ப சாதாரணமா அபிஷேகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு செஞ்சிட வேண்டாம். ஒவ்வொரு அபிஷேகம் செய்யும் பொழுதும் அந்த இறைவனுக்குரிய மந்திரத்த சொல்லி நம்ம அபிஷேகம் செய்யும் பொழுது பலன் அதிகம். இது மாரி அபிஷேகம் செய்யுங்க வீட்ல. எனக்கு வந்து இன்னைக்கு மாதாந்திர சங்கடஹர சதுர்த்தி அபிஷேகம் வந்து ரொம்ப சிறப்பா முடிஞ்சுச்சு. அபிஷேகம் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வஸ்திரம் சாத்தி, மல்லிகை மலரால அலங்காரம் பண்ணி, அருகம்புல் அவருக்கு அர்ச்சனை பண்ணி வச்சிருக்கேன். நெய் தீப ஆராதனை காட்டிட்டு, அவருக்கு சூடமும் காட்டியிருக்கேன். பொதுவா அவருக்கு வந்து அருகம்புல் வச்சு வழிபாடு செய்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் இந்த அருகம்புல் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு கிவ்அவே வீடியோல வந்து ரொம்ப டீட்டெயிலா நான் வந்து அதுக்கான ஸ்டோரி சொல்லியிருப்பேன். ஸோ அருகம்புல் வந்து அவருக்கு அவ்ளோ பிடிக்கும். "அருகை கொண்டு யார் அவர் அருகே செல்கிறார்களோ, அவருடைய துன்பம் நீக்கப்படும்" அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமானே பக்தர்களுக்கு அருளியிருக்கார். அதனால முடிஞ்ச வரைக்கும் வீடுகள்ல விநாயக பெருமான வழிபாடு செய்றீங்க அப்படின்னா, அருகம்புல் வச்சு வழிபாடு செய்யுங்க. அப்படி கோவில்களுக்கு போறீங்க அப்படின்னாலும் கூட அருகம்புல் கொண்டு போங்க. ரொம்ப நல்லது. இன்னைக்கு மாதாந்திர சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறதால டிவிலயும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பூஜை எல்லாம் முடிச்சுட்டு விநாயக பெருமானுடைய அபிஷேகம் பார்த்துட்டு என்னோட நாள் வந்து போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். பாய்.